Hello everyone, welcome to Sai Learning. இன்னைக்கு நம்ம வீடியோல Geography Chapter 1 Resources and Development ஓட Part 2 Explanation வீடியோ தான் பார்க்க போறோம். Part 1 ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. Part 1 வீடியோல நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் Resources Introduction, Classification of Resources, Development of Resources. இன்னைக்கு வீடியோல ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் இந்தியா இது ரெண்டு டாபிக்ஸை நம்ம கவர் பண்ண போறோம். ரிசோர்ஸ் பிளானிங், நம்ம ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும். பட் எதுக்காக பிளான் பண்ணணும்? ஏன்னா ரிசோர்ஸஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே மாதிரி இந்த வேர்ல்டு முழுக்க இருக்க இடம்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால நம்ம ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணாதான் நம்மளோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்கிற ரிசோர்ஸஸை பாஸ் ஆன் பண்ண முடியும். இந்த ரிசோர்ஸ் பிளானிங்க்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்ட்ரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த ரீஜியன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ரிசோர்ஸஸ் எங்க கிடைக்குதுன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், evolving a planning structure endowed with appropriate technology, skill and institutional setup implementing resource development plans. அதாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ண ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி எப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்போ யூஸ் பண்ணணும்ன்றத டெக்னாலஜி, ஸ்கில் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் வச்சு நம்ம பிளான் பண்றோம். தேர்ட், மேட்சிங் த ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் வித் ஓவரால் நேஷனல் டெவலப்மெண்ட் பிளான்ஸ். அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ரிசோர்ஸஸை அந்தந்த கவர்மெண்ட்ஸ் பிளான் பண்ணி நம்மளோட நேஷனல் டெவலப்மெண்ட் பிளான்ஸோட அதை மேட்ச் பண்றோம். ரிசோர்ஸ் பிளானிங்கோட 3 ஸ்டெப்ஸ் இதுதான். கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கிறது, அதாவது ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறது. நம்ம எதுக்காக ரிசோர்ஸஸை பாதுகாக்கணும்? ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இதுல ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஒரு தடவை தீர்ந்துருச்சுன்னா திரும்பி நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ரிசோர்ஸஸை நம்மளோட தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை நம்ம பாதுகாக்கணும். ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அட் வேரியஸ் லெவல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஃபாதர் ஆஃப் அ நேஷன் காந்திஜி அவரும் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸை கொடுத்திருக்காரு. There is enough for everybody's need and not for anybody's greed. நம்மளோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு. ஆனா சில பேரோட பேராசையை நிறைவேற்றுற அளவுக்கு நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இல்ல. அததான் காந்திஜி சொல்லியிருக்காரு. Now let us move on to the next topic, land utilization. இப்போ நம்ம மொத்த வேர்ல்டுல ஒரு 100 ஹெக்டேர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். அதுல 43%, அதாவது 100 ஹெக்டேர்ஸ்ல 43 ஹெக்டேர்ஸ் பிளெயின்ஸ் ஆகும், 27 ஹெக்டேர்ஸ் மவுண்டெயின்ஸ் ஆகும், 30 ஹெக்டேர்ஸ் பிளாட்டியூஸ் ஆகும் இருக்கு. அடுத்ததா நம்ம கிட்ட இருக்க லேண்ட நம்ம எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபாரஸ்ட் லேண்ட், அதாவது காடுகள். கல்டிவபிள் லேண்ட், விவசாய நிலம். நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன், இதுல 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பேரன் லேண்ட் அண்ட் வேஸ்ட் லேண்ட். பேரன் லேண்ட் அப்படின்னா அந்த சாயில்ல எந்தவித நியூட்ரியன்ஸும் இருக்காது, அங்க எந்த கிராப்ஸோ ட்ரீஸோ செடி கொடிகள் எதுவுமே வளர்க்க முடியாது. அந்த சாயில் இஸ் ஃபிட் ஃபார் நத்திங். வேஸ்ட் லேண்ட் அப்படின்னா அந்த சாயில கொஞ்சம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும், ஆனா எதுக்குமே யூஸ் பண்ணாம ஐடலா இருக்கிறது தான் வேஸ்ட் லேண்ட். Land put to non-agricultural uses such as buildings, roads, factories, etc. Other uncultivated land, permanent pastures and grazing land. Permanent pastures na grasslands. இந்த இடத்துல தான் ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு விடுவாங்க. அடுத்தது land under miscellaneous tree crops grows. அதாவது கணக்கில் வராத செடி கொடிகள் தான் நிறைஞ்சிருக்க இடம் தான் miscellaneous tree crops grows. இந்த லேண்ட் நெட் சோன் ஏரியால இன்க்ளூட் ஆகாது, அதாவது கவர்மெண்டோட சென்சஸ்ல இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்றாங்க. லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் இந்தியா.
The total geographical area of India is 3.28 million square kilometers. இது ஒரு important point, so note பண்ணி வச்சுக்கோங்க. Land use data, however, is available only for 93%. இந்த 93% ஏன்னா மீதி 7%ல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது இந்த அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தானும் சைனாவும் ஆக்குபை பண்ண இடமெல்லாம் சர்வே எடுக்க முடியாம இந்த 93%க்கு மட்டும் டேட்டா கொடுத்துருக்காங்க. மீதி 7%க்கான டேட்டா நம்ம கிட்ட இல்ல. The land and the permanent pasture has also decreased. Fallow land left without cultivation for one or less than one agricultural year. அதாவது ஒரு வருஷம் இல்லைன்னா அதுக்கும் கம்மியான டைம் பீரியடுக்கு கல்டிவேஷன் பண்ணாம இருக்கிற லேண்ட் தான் fallow land. நெட் zone ஏரியா, அதாவது கரண்ட் இயர்ல அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற எல்லா லேண்டுமே நெட் zone ஏரியால இன்க்ளூட் ஆகும். பஞ்சாப்லயும் ஹரியானாலையும் நெட் zone ஏரியா ரொம்பவே அதிகமாகவும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், அப்புறம் ஒரு ஐலாண்டான அந்தமான் அண்ட் நிக்கோபார் இங்கெல்லாம் நெட் zone ஏரியா ரொம்பவே கம்மியாகவும் இருக்கு. Wasteland includes rocky, arid, desert area and land put to other non-agricultural uses, which includes settlements, roads, railways, industries, etc. Continuous use of land over a long period of time without taking appropriate measures to conserve and manage it. நம்ம லேண்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் அதுக்கான கேப் கொடுத்து அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸை கரெக்டாக அப்பப்போ எடுத்து அதை டைம்லியாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணணும். நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி, இந்த பாலிசியை 1952ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It is aimed to bring 33% of the total land area under forest land. அதாவது நம்ம டோட்டல் லேண்ட்ல 33% ஃபாரஸ்டா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி படி ஃபாரஸ்ட்டை 3 விதமா கிளாசிஃபை பண்ண முடியும்: ப்ரொடெக்ஷன் ஃபாரஸ்ட், நேஷனல் ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜ் ஃபாரஸ்ட். இந்த பாலிசி ஃபாரஸ்ட்டை சஸ்டெயினபிளா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாம ஃபாரஸ்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், நம்ம ஃபாரஸ்ட்க்கும் வைல்ட் லைஃப்க்கும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் தவிர்த்து ஃபாரஸ்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம ஸ்கை லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ guys.